பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பணம் இப்போ மணி ஸ்கில்ஸை பணம் வந்து எப்படி வந்து நம்மளுக்காக பணத்தை வந்து வேலை செய்ய வைக்கிறது, நம்மளுக்காக பணத்தை வந்து மற்ற மல்டிபிளிகேஷன் எப்படி பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 1 ஹவர் செஷன் மீட்டிங்ல டெஃபினட்டா நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். நம்ம ஸோ என்னோட ஆடியோ வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல எல்லாருக்கும்? கிளியரா இருக்கு சார். நம்மளோட ப்ரோக்ராம் உள்ள போறோம். அது நம்ம கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னா SM Groups அப்படின்றது நம்ம கம்பெனியோட நேம். நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து டி நகர்ல இருக்கு. இந்த SM Groupஸோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பட் அல்டிமேட்டா நம்ம இன்னைக்கு எதுக்கு என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டுடேஸ் மீட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ரீசன். எஸ்எம்ன்றதை வந்து நாங்கள் சிம்பிளா வந்து இப்படி கூட சொல்லுவோம், சக்சஸ் அண்ட் மணி ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு கிளியரா இருக்கு. எல்லாருக்கும் வாய்ஸ் ஓகேவா இருக்கும்? வேணா லாக் அவுட் பண்ணா லாகின் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேணா டைம் தரும். லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணினாக்க வாய்ஸ் கிளியரா இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ் பார்க்கலாம் சார். சில மீட்டிங்ல லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணாக்க கிளியரா வரும். இல்ல ஒரு நிமிஷம் நான் மொபைல்ல கனெக்ட் பண்றேன். ஹலோ 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 சார் வாய்ஸ் கேட்குதா என்னோடது?
சார் இப்போ ஆடிபிளா இருக்கா சார் என்னோட வாய்ஸ்? ஹலோ, ஓகே. இது ஆக்சுவலி நம்மளோட எஸ்எம் குரூப்ஸ், இன்னைக்கு எஸ்எம் குரூப்போட இன்னொரு வேர்டிங் கூட நான் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சக்சஸ் அண்ட் மணி ரெண்டும் சேர்ந்தது தான் எஸ்எம் குரூப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சக்சஸ் லைஃப்ல எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா சக்சஸ் அண்ட் மணி ரொம்ப லைஃப்ல ரொம்ப முக்கியம். சக்சஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் த ரீசன் வை பீப்புள் ஆர் சக்சஸ், என்ன வேணும் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஃபீல்டுல இருந்தாலும் நம்ம தான் வந்து நம்பர் ஒன் அப்படின்ற பொசிஷன் அச்சீவ் பண்ணணும். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபீல்டுல இருக்கணும் அப்படின்றதே நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன ஃபீல்டுல இருக்கணும் அப்படின்றது நம்ம இப்போ இன்ஜினியரிங் சர்வீசஸ், இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல்டு இருந்தாலும் பட் டிமாண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இன்ஜினியரிங்ல அந்த டிமாண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஏன் அந்த டிமாண்ட்ஸ் இருக்குன்னா, இந்த ஃபீல்டுல வந்தா நம்மளால பெரிய லெவல்ல சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும், ரெகக்னிஷன்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த பர்டிகுலர் சக்சஸ் ஒரு ஃபீல்டை மட்டும் எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது. அந்த என்ன ஃபீல்டு, அந்த எந்த ஃபீல்டுல நான் சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சேன்னா எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். எதுல நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டேலண்ட் இருக்கிறது எனக்கு எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு. பட் டேலண்ட்டை வேர் யூ ஆர் பிளேசிங் யுவர் டேலண்ட் தட் மேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி நிறைய பேர் ஐஸ்வர்யா ராய் வந்து வேர்ல்டு லெவல்ல அழகிய மிஸ் வேர்ல்டா இருந்தா கூட, பட் ஆனா ஐஸ்வர்யா ராயோட நிறைய பேர் அழகி இருக்காங்க. பட் ஆனா அவங்கெல்லாம் சக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து கரெக்டா ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், we have to wait for the stage where you can perform your talents. ஸோ கரெக்டான ஸ்டேஜ்ல நீங்க அந்த டேலண்ட் நீங்க பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா உங்களோட டேலண்ட்ஸ் வந்து அல்டிமேட்டா அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். அப்போ சக்சஸ் வேணும் நம்மளுக்கு. சக்சஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஆர்டினரி சக்சஸா இருக்கக்கூடாது, மேசிவ் சக்சஸா இருக்கணும். மேசிவ் சக்சஸ் அப்படின்னா நாங்க எல்லா மீட்டிங்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, மேசிவ் சக்சஸ்னா இட்ஸ் பக்கத்துல நம்மளுக்கு நியர்பைல இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் என்னைக்கு நம்மளை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் வந்து எங்களை பொறுத்து நாங்க சொல்ற வரைக்கும் ரியல் சக்சஸ் அப்படின்றது. ஏன் அது பொறாமப்பட ஒரு பாரு வேணும் அப்படின்னா, டெஃபினட்டா ஒரு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு நம்மளை பார்த்து எந்த ஒரு பொறாமையும் வரப்போறது கிடையாது. பட் ஆனா இதுவே நான் ஒரு மாசம் ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ உங்களோட இன்கம் வந்து ஒரு 20 lakhs rupees இருக்கு அப்படின்னா, உங்க சுத்தி இருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட என்னதான் நார்மலா பேசினா கூட அவங்க மைண்ட்ல ஒரு பொறாமை இருக்கதான் செய்யும். அப்போ ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு பொறாமைப்படக்கூடிய ஒரு லைஃப்ல, அந்த மாதிரி ஒரு பொறாமைப்பட ஒரு லைஃப் சக்சஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மணி ஏர்னிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு பணம் எப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வேலைக்கு போனா நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது நம்ம கிட்ஸ்லாம் கூட நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, நல்லா படிச்சேன்னா நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், அப்படிதான் சொல்லி கொடுக்குற வழியே என்னைக்காச்சும் இந்த பணம் எப்படி வேலை செய்து யாருக்காவது ஒருத்தருக்காவது மணி பினான்சியல் எஜுகேஷன் சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்களா? சக்சஸ் அண்ட் மணி ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இந்த சக்சஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 months படிக்க முடியும். மணின்றதை பத்தி மட்டும் more than 1 year படிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட். ஆனா அதை பத்தி நம்மளுக்கு எந்த ஸ்கூல் எஜுகேஷன்லயோ எதுலயுமே நம்மளுக்கு வந்து அதை பத்தி சொல்லி கொடுக்குறதே இல்லை. அந்த எல்லாமே சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, வேலை செஞ்சா பணம் சம்பாதிக்கலாம், அந்த வேலையில நல்லபடியா வேலை செய்ய என்ன டாஸ்க் இருக்கோ அதை செய்யணுன்றதான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இது ரெண்டுமே லைஃப்ல பெரிய லெவல்ல நம்மளுக்கு மாற்றங்களை உண்டாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அல்டிமேட்டா ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா, டிமாண்டபிள் ஸ்கில்ஸ். எப்பவுமே டிமாண்ட் இருக்க ஸ்கில்ஸ் அப்படின்றத நம்ம கத்துக்கணும். அது ஹைலி பெய்ட் ஸ்கில்ஸ் கூட சொல்லிக்கலாம். ஹைலி பெய்ட் ஸ்கில் எனக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் இருந்தாலும் ஹைலி பெய்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டிமாண்ட் இருக்க ஒரு ஸ்கில் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது பிசினஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிசினஸோட அனதர் நேம் செல்லிங் சொல்லலாம். இப்போ இந்த செல்லிங் ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா லைஃப்ல எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளால லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அப்போ லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னா செல்லிங்ன்றது தெரியணும். செல்லிங்ன்றது ப்ராடக்ட் மட்டும் செல்லிங் கிடையாது, ப்ராடக்ட் செல்லிங் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை அந்த இன்டர்வியூ எம்ப்ளாயர் கிட்ட உங்களுக்கு செல் பண்ண தெரியணும், உங்களை பத்தி செல் பண்ண தெரியணும்.
அப்போ அதை ப்ரொமோட் பண்ண தெரியணும். அந்த செல்லிங் ஸ்கில் நம்மளுக்கு வேணும். ஸ்கில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட்டுக்கும் ஸ்கில்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் அப்படின்றது வந்து இட்ஸ் லேர்னபிள். உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியலையோ அந்த ஸ்கில்லை உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். எவ்வளவு பீரியட் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க அந்த ஒரு 100 ஹவர்ஸ் அந்த ஸ்கில்லை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். அந்த ஸ்கில்லை நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்ப சில பேர் யாருன்னா ஒருத்தர் புதுசா ஜாப் பண்றவங்கள, சார் ஒரு பிசினஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்கன்னா, சார் எனக்கு செல்லிங்கே தெரியாது, சேல்ஸே தெரியாது. ஏன் சேல்ஸ் தெரியாதுன்னா சேல்ஸ் கத்துக்கணும். சேல்ஸ் கத்துக்கிட்டா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்றத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இந்த சேல்ஸ்ன்றதை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா இது என்னோட லைஃப்பை மாத்துமா அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா டெஃபினட்டா மாத்துமா அப்படின்னா டெஃபினட்டா உங்க ஸ்கில் மாத்தும் சேல்ன்றது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சேல்ஸ் பண்றோம். செல்லிங்ன்றது எவ்ரிபடி செல்லிங் தான். எல்லா ப்ராடக்ட்டும் செல்லிங் தான். 10 ரூபா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாலும் செல்லிங் தான். 1 ரூபி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாலும் செல்லிங் தான். 1 கோடி ரூபாய் ப்ராடக்ட் பண்ணாலும் செல்லிங் தான். இப்போ நான் என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணா எனக்கு ஹை ப்ராஃபிட்டா வரும் அப்படின்றத நீங்க நம்ம கத்துக்கணும். மெயினா செல்லிங் ஸ்கில் கத்துக்கணும். அடுத்தது சூஸ் யுவர் ப்ராடக்ட். எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணா நம்மளால பிக் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ அல்டிமேட்டா நம்ம வந்து எதை நோக்கி போயிட்டு இன்னைக்கு வந்து மீட்டிங் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம இந்த மீட்டிங் இந்த மீட்டிங் நம்ம ஏற்பாடு பண்ணல. மினிமம் இங்க யாரெல்லாம் நம்ம இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து we are going to give ஒரு ஷெட்யூல் ஒரு சிஸ்டம் கொடுக்க போறோம். அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ண போறோம். அந்த சிஸ்டம் வந்து இந்த மணி ஏர்ன் பண்ணி போகுது. அந்த மணி எப்படி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா மணி எவ்வளவு ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னா மந்த்லி மினிமம் ஒரு 1 lakh இருந்து அப் டு 10 lakhs வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேரோட இது இப்ப எவ்வளவு இன்கம் நீங்க மந்த்லி ஏர்ன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10,000 ஜாப் முடிச்சு எவ்வளவுன்னா ஒரு 50,000 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஆனா நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெரியது கேள்வி சொல்றாங்க. நம்ம பெரியது கேட்க தெரியணும். யூனிவர்ஸ் வந்து எப்பவுமே நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அப்போ நம்மளோட தாட்ஸ் தான் வந்து வெரி பிக்கா இருக்கும். நம்ம நிறைய ஒரு மூவில கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜன் மணிவண்ணன் காமெடி கூட இது பண்ணுவோம். அப்போ வந்து அந்த என்ன உங்களோட எய்ம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஒரு பின்னாடி இருக்க பங்களா காமிச்சு சொல்லுவாரு. இந்த பங்களா அப்படின்னு என்ன அந்த பங்களா உள்ள போய் சுத்தி பார்க்கணுமா இல்ல செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணணுமா இல்ல அந்த பங்களாவே நான் ஓன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது ஒரு காமெடி மாதிரி இருந்தா கூட பட் அந்த யூனிவர்ஸ் வந்து அவருக்கு வந்து அந்த பங்களாவை ஓன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த பங்களாவை அவர் ஓனரா மாத்திட்டு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட வார்த்தைகள்ல உங்களோட எண்ணங்கள்ல நீங்க எவ்வளவு தீவிரமா இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் லைஃப்ல உங்களால பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைய முடியும். நீங்க உங்க இதுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா யூ நீட் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 1 கோடி ரூபாவோ சரி 1 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் மாசம் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு அதுக்கு உண்டான தகுதியை நீங்க வந்து ஏற்படுத்திக்கணும். அந்த தகுதி என்னன்ற அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தகுதி ஏற்படுத்தினா மட்டும்தான் வந்து பணம் வந்து உங்களை வந்து அடையும். உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பணம் வந்து உங்களை சேர்ந்து வந்து அடையாது. இப்போ மெயினா இன்னைக்கு பண்ண போறதுன்னா நம்ம சக்சஸ் நோக்கி நம்ம போறது கிடையாது. சக்சஸ் நம்மளை நோக்கி எப்படி வர வைக்கிறது, மணியை வந்து நம்மளை நோக்கி வர வைக்க போறது எப்படி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரு சிஸ்டம் எப்பவுமே நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. நம்மளோட சிஸ்டம் நமக்காக மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸோ ஒரு சக்சஸோ பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். மேசிவ் சக்சஸ் அண்ட் பிக் மணி இந்த ரெண்டு மந்த்ரா வச்சுட்டு நம்மளோட மீட்டிங் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் எஜுகேஷன். பணம் சம்பாதிக்கிறது எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறாங்க. 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் பணம் சம்பாதிக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறாங்க. 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் பட் ஆனா இந்த சம்பாதிச்ச பணத்தை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்றத ரொம்ப முக்கியம். சம்பாதிச்ச பணத்தை வச்சு நான் என்ன பண்றேன், எக்ஸ்பென்சஸ் பண்றேன்னா இல்ல பணத்தை வச்சு இன்னொரு பணம் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பண்றேன் அப்படின்றது. இந்த பினான்சியல் எஜுகேஷன் நம்மளுக்கு வேணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கில் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம 2 ஸ்கில் நம்ம லைஃப்ல அதுன்றது என்னன்றது வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி செல்லிங் ஸ்கில் வந்து நம்மளோட லைஃப் சேஞ்ச் பண்ணும். அடுத்த ஸ்கில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மணி ஹேண்ட்லிங் ஸ்கில். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல் ஸ்கில்ஸ் மணி ஸ்கில்ஸ்ன்றது. இப்போ மணி ஸ்கில்ல வந்து மேக்கிங் மணி ஏர்னிங் மணி வேர்ல்டு பாப்புலேஷன்ல ஒரு 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எல்லாருக்கும் என்ன தெரியுது அப்படின்னா பணம் சம்பாதிக்கிற வழி தெரியுது. எப்படியோ ஒரு வேலைக்கு போயோ இல்ல பிசினஸ் பண்ணியோ எப்படியோ ஒரு வகையில நம்ம வந்து பணம் சம்பாதிச்சிடறோம். பட் அந்த பணத்தை நம்ம என்ன பண்ண போறோம், how we are handling that money, that makes the difference.
அப்போ மணி ஹேண்ட்லிங் ஸ்கில் வேணும் அப்படின்னா டெஃபினட்டா மணி ஹேண்ட்லிங் ஸ்கில் வேணும். இந்த மணி ஸ்கில் இருக்கவங்க யாரெல்லாம் மணி ஸ்கில் இருக்கோ அவங்க எல்லாமே மில்லியனர்ஸ் தான். இப்போ முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிப்பாங்க, நம்மளாம் வந்து மில்லியனர் சொல்லிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் வந்து மில்லியனர்ன்ற வேர்டுக்கே மரியாதை இல்லாம போச்சு. ஏன்னா மில்லியன்றது வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வெரி சாதாரணமா போச்சு இப்ப சம்பாதிக்கிறதுலாம். ஒரு 1 கோடி ரூபான்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டே கிடையாது. frankly speaking 1 கோடி ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஏன் பெரிய அமௌண்ட் கிடையாது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நார்மலான லைஃப் நம்ம லீட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 2ல இருந்து ஒரு 3 கோடி ரூபாய் தேவைப்படுது. எப்படி அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு வேணும். சொந்தமா வீடு வேணும். நம்மளோட குழந்தைங்களை படிப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய் வேணும். குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் வேணும். நம்மளோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு ஒரு 50 லட்ச ரூபாய் வேணும். இது மட்டுமே நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 2 கோடி ரூபாய் நம்மளுக்கு மினிமம் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 2 கோடி ரூபாய் வேணும். அப்போ நம்மளோட இன்கம்ஸ் வந்து இப்போ நான் மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சா கூட 1 லட்ச ரூபாய் நான் சம்பாதிச்சேன்னா இந்த 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 வருஷம் ஆகும். நான் 1 லட்ச ரூபாய் இன்கம் இருந்ததுன்னா அப்ப நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கணும். நம்ம மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தா டெஃபினட்டா பணம் வராது. எப்பவுமே வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை கிரியேட் பண்ண தெரியணும். பெரிய பெரிய மல்டி பில்லியனர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்களாம் தே ஆர் கிரியேட்டிங் ஒரு மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த மீட்டிங்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருந்தோம் அப்படின்னா அவங்களாம் வந்து பிஸியா இருக்கோம், இல்லை நான் என்ன ஜாப்ல இருக்கேன், என்னால அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கூப்பிட்டு வச்சு நீங்க எவ்வளவு ஸ்ட்ரீம்ஸ் எவ்வளவு இன்கம்ஸ் இருக்குதா, எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி உங்களுக்கு எத்தனை வகையில பணம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒர்க் பண்ற ஜாப்ல ஒரே ஒரு இன்கம், அந்த ஒரு ஜாப் மூலியமா மட்டும்தான் இன்கம் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏன் பெரிய பெரிய ஆளுங்களாம் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துருப்போம். ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் வந்து நம்பர் 1. நம்மலாம் வந்து இந்த COVID-19 பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த COVID-19 பீரியட்ல தான் அம்பானி வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டாப் 10 பில்லியனர்ஸ்ல அவர் ஒருத்தரா மாறுறாரு, பில்லியனரா மாறுறாரு. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டாப் 10ல வர ஒரே ஆள் யார் அப்படின்னா முகேஷ் அம்பானி தான். அப்போ அவங்கனால மட்டும் எப்படி பணம் சம்பாதிக்க முடியுது? அவர் வந்து வேர்ல்ட்ல இவ்வளவு பணம் சம்பாதிச்சா கூட அவங்க வந்து நியூ பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட வந்து டைப் பண்றாங்க, ஜியோ மார்ட் ஓபன் பண்றாங்க, இந்த மாதிரி மல்டிபிள் பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துங்களா, அமேசான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே அமேசான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது மட்டும்தான். பட் தே ஆர் நாட் ஒன்லி த ஆன்லைன் ஷாப்பிங், தே ஆர் மல்டிபிள் பிசினஸ் கிரியேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடிடி சொல்றாங்க இல்லைங்களா, நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி அமேசான் பிரைம் இருக்கு. ஈவன் ரீசார்ஜ் பண்றது எல்லாமே அதுல நம்ம பண்றோம், பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த மாதிரி மல்டிபிள் பிசினஸ் ஒரே ஒரு கஸ்டமர்ஸ் மூலியமா தே ஆர் கிரியேட்டிங் மல்டிபிள் பிசினஸஸ். எப்படி கிரியேட் பண்றது? ஒரு கஸ்டமர் தான் கிரியேட் பண்றோம், பட் அந்த கஸ்டமர் மூலியமா எப்படி நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்றது, அது மூலியமா நம்ம எப்படி மல்டிபிள் இன்கம் ஜென்ரேட் பண்றதுன்றது தான் அவங்க கத்துக்கிறாங்க. நம்மளும் எப்படி பணம் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வெரி சிம்பிள், நம்மளுக்கு பெரிய ஸ்கில்லாம் தேவையில்லை. ஏற்கனவே பணம் சம்பாதிச்சவங்க எப்படி பணம் சம்பாதிச்சாங்க அந்த ஸ்கில்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். இதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிச்ச பணத்தை எவ்வளவுதான் அவங்க ப்ராஃபிட் வந்தா கூட அந்த ப்ராஃபிட்டை அவங்க கம்ப்ளீட்டா வந்து செலவு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. இன்கம் வர்றதுல அட்லீஸ்ட் மினிமம் 20 to 30% வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அந்த சேவிங்ஸ் பண்றது மட்டும் பெரிய லெவல்ல மாற்றங்களை உண்டாக்குமானா டெஃபினட்டா சேவிங்ஸ் பண்றது மட்டும் பெரிய லெவல்ல மாற்றங்களை உண்டு பண்ணாது. சேவிங்ஸ் பண்றது எதுக்காக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும். ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட பணம் வந்து மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளைன்றது பாத்தீங்கன்னா பணத்துக்கு வந்து ஒரு மேக்னெட், மணி வந்து ஒரு மேக்னெட். அந்த மேக்னெட்டிக் ஸ்கில் நம்ம அதுக்கு கொடுக்கணும். அந்த மேக்னெட்டிக் ஸ்கில் கொடுக்காம நம்ம அதை போட்டு ஒரு இடத்துலயே அடைச்சு வச்சோம் அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் பவர் இல்லாம போகும். அப்போ அந்த உங்களோட பணத்துக்கு மேக்னெட்டிக் பவர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் வெளியே போயிட்டு வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஆடிங் மேக்னெட்டிக் பவர் டு யுவர் மணி. நீங்க மட்டும் வேலை செய்யணும் அப்படின்றதே இருக்கக்கூடாது. அப்போ இங்க உங்களோட மணியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா லேர்ன் டு இன்வெஸ்ட் பண்றதை கத்துக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் கத்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ணலாம், அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்க பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு நீங்க பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போடலாம். பிக்ஸட் டெபாசிட்ல உங்களோட பணம் என்ன சம்பாதிச்சுட்டு வருது, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல என்ன சம்பாதிச்சுட்டு வருதுன்றத பாருங்க. உங்களோட பணம் நீங்க பேங்க்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதை நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ போட்டீங்கன்னா யூ வில் கெட் டிவிடெண்ட்ஸ். இதை நீங்க ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ப்ராஃபிட். இப்போ இந்த 3 நீங்க கம்பேரிசன்ஸ் போடுங்க. நீங்க 3 கம்பேரிசன்ஸ் போட்டீங்க அப்படின்னா
ஸோ வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்றாங்க. வாய்ஸ் எப்படி கிளியரா இல்லையா வாய்ஸ்? எனக்கு கிளியரா இருக்கு சார், தெளிவா இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மணி இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுதா, இல்லை டிவிடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுதா, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதா அப்படின்றது தான். இப்போ நம்ம ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா பண்ண முடியும் அப்படின்றது. அல்டிமேட்டா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இதுதான். சேவ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மணி என்ன பண்றீங்க, யூ ஆர் மேக்கிங் இட் இன்டு ரெஸ்ட். இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் மேக்கிங் யுவர் மணி டு ஒர்க் அப்படின்றது. சரி, இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், சேவிங்கும் பண்றோம். சேவிங் பண்றது மினிமம் 20-30% நம்மளோட இன்கம்ல சேவ் பண்ணணும். அந்த சேவ் பண்ண மணியை எங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா மாறணும். வெறும் இன்வெஸ்டரா மட்டும் மாறக்கூடாது, நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா மாறணும். இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மணியை ஹவு ஃபாஸ்ட் யூ ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு மல்டிபிள் டைம்ஸ். இப்போ ஒரு 1 lakh ருபீஸை நீங்க ஒரு 2 lakhs ருபீஸா எவ்வளவு சீக்கிரமா மாத்த முடியும்? இப்போ 1 lakh ருபீஸை வந்து 10 yearsல எவ்ரிபடி கேன் டூ. ஏன்னா பேங்க்லயே பிக்சட் டெபாசிட்லயே போனா எல்லாருனாலையும் மாத்த முடியும். பட் அந்த 1 lakh ருபீஸை ஒரு 3 yearsலயோ இல்ல 2 yearsலயோ யாருன்னா மாத்த முடியும், ஒரு மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா தே ஆர் த ஸ்மார்ட் இன்வெஸ்டர். அதுக்குன்னு ஒரு நம்ம பெரிய நாலேஜ் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி கேட் மெத்தட் தான் யூஸ் பண்றோம். என்ன காப்பி கேட் மெத்தட் அப்படின்னா, ஆல்ரெடி மணி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பணம் எப்படி சம்பாதிப்பாங்களோ அந்த மாதிரி அதே மெத்தடை நம்மளும் ஃபாலோ பண்ண போறோம். அந்த என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஹவு டு இன்வெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டராக மாறுறது. நீங்க நெட்ல போய் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், வாட் இஸ் ஏஞ்சல் இன்வெஸ்டிங் அப்படின்றது. ஏஞ்சல் இன்வெஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்போ நியூ ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து பேங்க் எல்லாமே இதுதான் பண்றாங்க. பேங்க் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு பிக்சட் டெபாசிட்லயே ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வாங்கிட்டு பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேங்க் என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் இன்வெஸ்டிங் இன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ்லயோ இல்ல நியூ ஸ்டார்ட் அப்ஸ்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், வாட் பேங்க்ஸ் ஆர் டூயிங், பேங்க் எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க, அந்த ப்ராஃபிட்டை நம்ம எப்படி ஏர்ன் பண்றதுன்றது நம்ம பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்னு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டார்ட் அப்ஸ்ல பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்ல பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்க எப்படி ப்ராஃபிட்ல எவ்வளவு நாள்ல ப்ராஃபிட்ல வருவாங்கன்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் அப்போ இன்னும் சேஃபர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற பிசினஸ்ல ஹலோ இல்ல வாய்ஸ் கேக்குது சார். அண்ட் யாருக்கு வாய்ஸ் லோவா இருக்கோ அவங்கள ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண சொல்றாங்க. நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் சார், கிளியரா இருக்கு. யூ கேன் ப்ரொசீட். அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல நம்ம பண்றப்போ இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்ஸை நம்ம வந்து பார்க்க முடியுமா, இவங்க லாஸ்டா எப்பவுமே ப்ராஃபிட்டா ரன் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்க எவ்வளவு நாள் பிசினஸ்ல இருக்காங்க, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல இருக்கவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும். அவங்க ஒரு ப்ராஃபிட் ஏர்னரா இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்ம அவங்களோட போய் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்னரா நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு அடுத்த ட்ரெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ன்றது க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்ற கான்செப்ட். க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்ற கான்செப்ட் என்ன, க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அந்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அந்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அவங்களால என்ன முடியுமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து நிறைய 2-3 மூவிஸ், இந்த திரௌபதி அப்படின்ற ஒரு மூவி கூட இந்த க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட்ல தான் எடுத்திருக்காங்க. இந்த க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட், அந்த மூவியோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 2 crores அது பட்ஜெட். பட் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 50,000 rupees கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ஷேர் ஹோல்டரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரௌட் ஃபண்டிங்ல ஷேர் ஹோல்டருக்கு கிட்டத்தட்ட அந்த ப்ராஃபிட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4 times அந்த ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 times அவங்க 50,000 rupees இன்வெஸ்ட் பண்ண கிளையண்ட்டுக்கு நியர்லி ஒரு 2 lakhs rupees ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 timesன்றது இட்ஸ் வெரி குட் ரிட்டர்ன் இன் 1 year's டைம்ல. அப்போ நம்ம எதுல அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்னு we have to become an angel investor or otherwise we have to become a crowd funding அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம இது வந்து செகண்ட் நம்மளோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நம்மளால எவ்வளவு முடியுமோ 1 lakh 2 lakhs 10 lakhs 15 lakhs அந்த பிசினஸ்ல நம்ம வந்து we can do ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம வந்து ஏன் ஜாயின் பண்ண முடியும் நம்மளால. இது பண்ணலாம். நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா
ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது யூஸ்வலா வந்து ப்ராப்பர்ட்டியில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஆனா இமீடியட்டா ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னா டெஃபினட்டா இன்கம்ஸ் ஒரு பிளாட்லயோ வேற எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இமீடியட்டா ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஆனா இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா இது ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதுல ட்ரெண்ட். எப்படி ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது ட்ரெண்டிங் அப்படின்னா வேர்ல்டுல இப்போ நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்காரு இல்லைங்களா, அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் ராபர்ட் கியாசகி அப்படின்றவரும் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் பார்ட்னர்ஸ். இவங்கலாம் வந்து மல்டி பில்லியனர்ஸ். இவங்க எப்படி இவங்க இவ்வளவு பெரிய பணக்காரர்களா மாறி இருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கியாசகியும் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இவங்கலாம் தே ஆர் வெரி பிக் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ். கிட்டத்தட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு 2 வீடு சொந்தமா வச்சுக்கிறதே வந்து பெருமையா சொல்லிக்கிறோம். பட் அந்த ராபர்ட் கியாசகி இந்த டொனால்ட் ட்ரம்ப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு மோர் தென் 5,000 ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க ஓன் பண்ணிருக்காங்க. இப்போ 5,000 ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க ஓன் பண்ணதுனால எதை பத்தியுமே அவங்க கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட ஹோல் லைஃப் அந்த ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமா அவங்களுக்கு வந்து இன்கம்ஸ் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். இன்னொரு எது என்னன்றதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ சைமல்டேனியஸா அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும். இது மூலியமா நம்மளால பெரிய பணம் ஏன் பண்ண முடியும். இப்போ இந்த 3 ஸ்டேஜஸ் என்னன்றதுன்னா ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரவுட் ஃபண்டிங், இந்த ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா we should learn how to invest, when to invest, where to invest. இந்த மூணும் நம்மளுக்கு தெரியணும். எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த 3 கேள்வி கேட்கணும். how to invest, when to invest and where to invest. எப்பவுமே எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து கோல்டு ரேட்லாம் இன்வெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா இப்போ கோல்டு ரேட் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால நம்ம இஸ் திஸ் டைம் டு பை கோல்டு அப்படின்னா டெஃபினட்டா நாட். ஒரு இன்வெஸ்டர்லாம் எப்போ பை பண்ணுவாங்க அப்படின்னா when the prices is getting ஸ்டேபிளா இருக்கும் போதும் இல்ல பிரைசிங் வந்து டவுனா இருக்கும் போது மட்டும்தான் they will do investors. இப்போ நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு, டவுன் ஆகல, ஸ்டேபிளா இருக்கு. ஸ்டேபிளா இருக்கப்போ நம்ம டெஃபினட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா when to invest. இது வந்து நம்மளுக்கு டெஃபினட்டா தெரியணும். how to invest. இந்த 3 கேள்வி நம்ம வந்து டெஃபினட்டா கேட்டுக்கணும் before we are going to for invest. சரி, இப்போ வந்து how to investன்றது தெரிஞ்சுட்டோம், when to invest, where to investன்றத நம்மளோட இதுன்றது இப்போ எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நிறைய வேர்ல்டுல நிறைய பேரை கோடீஸ்வரர்களா மாத்தி இருக்குது எதுன்றது பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். வேர்ல்டுல நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரியல் எஸ்டேட்ன்றது தான் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வேர்ல்டுல 90% ஆஃப் த 90% ஆஃப் த பில்லியனர்ஸ் எது மூலியமா இந்த மாதிரி கோடீஸ்வரர்களா மாறி இருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண ரியல் எஸ்டேட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ பண்ண ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்கள பெரிய பணக்காரர்களா மாறி இருக்கு. இப்போ சென்னை எக்ஸாம்பிள், சென்னையில வந்து இருக்கிற யாரெல்லாம் சொந்த வீடு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கோடீஸ்வரர்கள் தான். இவங்க எல்லாருமே கோடீஸ்வரர்களா எது மாத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரியல் எஸ்டேட்மெண்ட்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ நம்மள என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல பண்ண போறோம் அப்படின்றது தான் மெயின். இப்போ இந்த கம்பெனி இது வந்து நம்ம ரியல் எஸ்டேட்ல பண்ண போறோம். அந்த ரியல் எஸ்டேட்ல பண்றது எங்க பண்ண போறோம், வேர் அப்படின்றது தான் முக்கியம். வேர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட பேக்ரவுண்ட். முன்னாடி நான் சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இன்னும் சேஃப், இன்னும் வந்து ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட கம்பெனி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எஸ்எம் குரூப்ஸ், கம்பெனி நேம் வந்து எஸ்எம் குரூப்ஸ். நம்மளோட கம்பெனி வந்து 2008ல ஸ்டார்ட் பண்ணது. சக்சஸ்ஃபுல்லா 12 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போது 13th இயர் நம்ம ரன் பண்றோம். 12 இயர்ஸ் ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 12 இயர்ஸ் ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாரும் பணம் இருக்கவங்க எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ஆனா அதுக்கு அந்த பிசினஸை கண்டினியூஸா ரன் பண்றதுக்கு டெஃபினட்டா நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸை வந்து கண்டினியூஸா நம்ம எடுத்துட்டு போக முடியும். பிசினஸை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போக முடியும். பிசினஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போக முடியும். ஈவன் நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா எடுத்துட்டீங்க, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எவ்வளவு சுச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபிளட் ரீசன்னால ஒரு 3 months பிசினஸ் இல்லாம இருந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்தா புயல்னால ஒரு 3 months பிசினஸ் இல்லாம இருந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமானிட்டைசேஷன் ப்ராப்ளம்ஸ், அடுத்தது பஞ்சாயத்து அப்ரூவ் ப்ராப்ளம்ஸ், இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா COVID-19 அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்ஸ். எவ்ரி இயர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு பிசினஸ் கண்டினியூஸா ரன் பண்ணணும் முடியும் அப்படின்னா நீங்க ஈவன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 70 to 75% ஆஃப் பிசினஸ் வந்து காணாம போயிடும். பட் ஆனா அடுத்த ஸ்டேஜ், அடுத்த லெவல் யார் மூவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா
டெஃபினட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களால மட்டும்தான், ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களால மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் பண்ண முடியும். நம்மளோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 35 ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சென்னையில. எல்லாமே வந்து பிஃபோர் செங்கல்பட்டு சென்னை லிமிட்ல நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து கம்பெனியோட பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிரைம் லொகேஷன்ஸ்ல நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எடுப்போம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பிங் ஏரியாஸ், நாட் இன் டெவலப்டு ஏரியாஸ், டெவலப்பிங் ஏரியாஸ் அனலைஸ் பண்றது ரொம்ப டஃப். ஏன்னா இந்த இடம் வந்து வளருமா, இன்வெஸ்ட் ஆஸ் அ கஸ்டமர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ஸ் கணக்குல அந்த இடத்துல லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம அந்த லேண்ட் வாங்குறோன்றப்போ, அந்த லேண்ட் இந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆகுமா, கஸ்டமர் கிட்ட இது அப்ரிசியேஷன் சொல்லி நம்ம புரிய வைக்க முடியுமா அப்படின்றது அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ண முடியும். அது மூலியமா அதனால வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம் குரூப்ஸ்ன்றது ஒரு 35 ப்ராஜெக்ட்ஸ்ல வெரி சக்சஸ்ஃபுல் லொகேஷன்ஸ் அண்ட் ப்ராமிசிங் லொகேஷன்ஸ் அண்ட் டெவலப்பிங் லொகேஷன்ஸ்ல நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வர மாதிரி அந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில 3 ஆஃபீஸ் இருக்கு. குரோம்பேட், டி நகர் அண்ட் வண்டலூர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆஃபீஸ் இருக்கு. கம்பெனியோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரியல் எஸ்டேட்ல மட்டும் கிடையாது. we are into multiple business operations. Multiple business operation தான் we are பாத்தீங்கன்னா we have got Amaze Mineral Water Company சொல்லிட்டு we got Mineral Water Company வச்சிருக்கோம். CGM Gold Palace அப்படின்னு சொல்லிட்டு மண்டலூர்ல கோல்ட் பேலஸ் வச்சிருக்கோம். CGM Entertainment அப்படின்னு சொல்லிட்டு மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா SM ஹாலோ பிளாக் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பிசினஸ்ல நம்மளோட நாலேஜஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மல்டிபிள் நீங்களே பாத்துங்க, நம்மளும் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 சக்சஸ்ஃபுல் டவுன்ஷிப், இந்த 35 ப்ராஜெக்ட்ஸ்ல ரெண்டு வந்து டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ். டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருனாலையும் இண்டிவிஜுவல் வில்லாஸ் கட்டிட முடியும். பட் ஆனா டவுன்ஷிப் பில்ட் பண்றது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஏன்னா டவுன்ஷிப் பண்றப்போ உங்களுக்கு வந்து காமன் அம்யூனிட்டிஸ் பில்ட் பண்ணணும், நிறைய காமன் அம்யூனிட்டிஸ் கொடுக்கணும், ஃபெசிலிட்டிஸ் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறைய இருக்கும், பட் ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஊரப்பாக்கம்ன்ற லொகேஷன்ல நம்ம 2 சக்சஸ்ஃபுல் டவுன்ஷிப் பண்ணிருக்கோம். இந்த 2 டவுன்ஷிப்போட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ்டு வில்லாஸ். சொத்து வாங்குறதுன்றது வந்து ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்குறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய கனவும். அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுதான். நம்ம ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ணி இந்த வீடு தான் உங்க டிசைன், இந்த வீடு பிடிச்சிருந்தா வாங்குன்னு சொல்றாங்க. உங்களோட டிசைன் எனக்கு கொடுங்க, உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பில்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுதான் எல்லாமே கஸ்டமைஸ்டு வில்லாஸ். உங்களோட பட்ஜெட் சொன்னீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ணி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பெயிண்டிங் கலர்ல இருந்து உங்களோட டைல்ஸ் கலர்ல இருந்து எல்லாமே நீங்க சூஸ் பண்ண முடியும். தட் இஸ் வாட் we are telling about customized villas. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு 2 நியூ ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். 2 நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கிரீன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மரமலை நகர்ல லான்ச் பண்ணிருக்கோம். அடுத்தது யாழ்னி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு புதுவாஞ்சேரியில லான்ச் பண்ணிருக்கோம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஷிப்ஸ். லாஸ்ட் 4 வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எவ்ரி வீக் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷன்லயும் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம எஸ்எம் குரூப்ஸோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா we are வெரி பிக் லேண்ட் லார்ட்ஸ். நம்மளுக்கு மட்டும் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கொடுக்காம பெரிய பெரிய கமர்ஷியல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 100 ஏக்கர்ஸ் வேணும், 200 ஏக்கர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்மளால மேனேஜ் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு 500 ஏக்கர்ஸ் வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால மேனேஜ் பண்ணி கொடுக்க முடியும். இவ்வளோ பெரிய இந்த கம்பெனி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா ரன் பண்றதுக்கு கம்பெனியோட பேக்ரவுண்ட் டீம், எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு கம்பெனியை, இந்த ஒரு இதை வந்து ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டாகவும் எடுத்துட்டு போக முடியும். இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் உள்ள கம்பெனில தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட பிசினஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரெண்டிங் பிசினஸ். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் அண்ட் ட்ரைவிங் அண்ட் ட்ரெடிஷனல் அண்ட் சென்சேஷனலா இருக்கும் ப்ராஜெக்ட். சொன்னா கஸ்டமருக்கு உடனே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஒரு ஸ்மார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி பண்றோம். அந்த ஸ்மார்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து நந்தவனம் அப்படின்ற ப்ராஜெக்ட், அமேஸ் நந்தவனம் அப்படின்ற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மேல்மருவத்தூர்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல அச்சரப்பாக்கம் வந்து 7 டுவர்ட்ஸ் ஈசிஆர் போற ரோட்ல இந்தலூர்ன்ற வில்லேஜ்ல இந்த ப்ராஜெக்ட் பண்றோம். இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் என்ன அப்படின்னா இட்ஸ் a huge ப்ராஜெக்ட். இது வந்து 200 crore ஒர்க் ப்ராஜெக்ட். நியர்லி 250 ஏக்கர்ஸ்ல பண்றோம். 250 ஏக்கர்ஸ்ல மொத்தம் 10 phases லான்ச் பண்றோம். நம்ம வித் ஒரு நியர்லி ஒரு 45 அம்யூனிட்டிஸ், 30+ அம்யூனிட்டிஸ் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 40+ அம்யூனிட்டிஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்றோம். என்னென்ன அம்யூனிட்டிஸ் வரப்போகுது அப்படின்னா நீங்க மனசுல இந்த லே அவுட்ல இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா
அந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 250 ஏக்கர்ஸ்ல பண்றோம். மொத்தம் 10 ஃபேஸ்ல லான்ச் பண்ணியிருக்கோம். 10 ஃபேஸா பண்ண போறோம். மொத்தம் வந்து 5000 பிளாட்ஸ், பிக்னிக் பிளாட்ஸ் பண்றோம். இந்த பிக்னிக் பிளாட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 3 டைப் ஆஃப் இதோ நீங்க உள்ள வர முடியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரா வரலாம், அல்லது கஸ்டமருக்கு இன்வெஸ்டரா வர முடியும். இன்னொன்று தேர்ட் பார்ட் வந்து நீங்க ஒன்லி இன்வெஸ்டரா வரலாம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்படி நீங்க கஸ்டமரா வர்றதுன்னா என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, வெறும் நீங்க கஸ்டமரா வர்றீங்கன்னா இந்த ஒரு நம்மளோட இந்த 5000 பிளாட்ஸ் வந்து ரேஞ்சிங் பாத்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 800 ஸ்கொயர் ஃபீட்ல ரேஞ்சஸ் பண்றோம். 800 ஸ்கொயர் ஃபீட் ஃபார் எக்ஸாம்பிள் 2,80,000 rupees. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட காஸ்ட் வந்து 350 rupees per ஸ்கொயர் ஃபீட். கைட்லைன் வேல்யூ, கவர்மெண்டோட கைட்லைன் வேல்யூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 300 rupees இஸ் த கைட்லைன் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 400 rupees. மார்க்கெட் வேல்யூ யார் பிக்ஸ் பண்ணிருக்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐயும் எல்ஐசியும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 400 rupees மார்க்கெட் வேல்யூ சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நம்ம எவ்வளவு செல்லிங் பண்றோம் 350 rupees. மார்க்கெட் வேல்யூவோட 50 rupees நம்ம பிரைசிங் வந்து செல்லிங் 50 rupees கம்மியா தான் பண்றோம். இதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூல வந்து 70% இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஸ்பிஐ அண்ட் எல்ஐசி லோன் கொடுக்குறாங்க. செங்கல்பட்டை தாண்டி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எஸ்பிஐ இது வரைக்கும் அப்ரூவலே கொடுத்தது கிடையாது. திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ப்ராஜெக்ட் செங்கல்பட்டை தாண்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஃபார் கிவிங் லோன்ஸ். அப்போ ஒரு ப்ராஜெக்டை செங்கல்பட்டை தாண்டி அப்ரூவல் எஸ்பிஐ அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா அந்த வேல்யூ ஆஃப் திஸ் ப்ராஜெக்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ணாம கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று இந்த ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னொன்று யூஸ்வலா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா எப்படி நம்ம சொல்லி வைப்போம் அப்படின்னா நல்ல அப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேஷன் தான் சொல்லும்போது, இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேரண்டீட் அப்ரிசியேஷன் கஸ்டமர் கொடுக்குறோம். என்ன அப்ரிசியேஷன் கேரண்டீடா கொடுக்குறோம்? இன்னைக்கு ரேட் 350 per ஸ்கொயர் ஃபீட். ஆஃப்டர் 3 years இந்த ப்ராஜெக்ட் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா 700 rupees per ஸ்கொயர் ஃபீட் மினிமம் போகும் அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம ஒரு நாள் இவ்வளவு கேரண்டீடா சொல்ல முடியுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, எப்போ ஒரு லே அவுட்ல ஒரு பிளாட்டோட அப்ரிசியேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்த லே அவுட்ல ஒரு வில்லாவோ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்தா மட்டும்தான் அந்த அப்ரிசியேஷன் நடக்கும். எந்த ஆக்டிவிட்டிஸுமே நடக்கல அப்படின்னா அந்த லே அவுட்டோட அப்ரிசியேஷன் ரொம்ப லேட் ஆகும். இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஹோல் லே அவுட்லையும் ஃபுல்லா அம்யூனிட்டிஸ் எடுத்துட்டு வர போறோம். கிளப் ஹவுஸ், சினிமா ஸ்டுடியோ, மெடிடேஷன் ஹாலு, ரெஸ்டாரண்ட், ரெசார்ட் வில்லாஸ், ஹெர்பல் கார்டன், கோசாலை, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 அம்யூனிட்டிஸ் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எடுத்துட்டு வர போறோம். இந்த ஒரு அம்யூனிட்டிஸ் ஆட் ஆக இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 10 ஃபேஸஸ் லான்ச் பண்றோம். ஒரு ஃபேஸ் லான்ச் பண்றப்போ ப்ரீவியஸ் ஃபேஸஸ் ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இது மூலியமா அப்ரிசியேஷன் வந்து ஆட்டோமேட்டட் ப்ராசஸா அப்ரிசியேஷன் ஆகும். இதுக்கு வந்து நம்ம 700 rupees மினிமம் கேரண்டீடா சொல்றோம். 3 yearsல உங்களோட வேல்யூ ஆஃப் த பிளாட் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இல்ல அந்த மாதிரி ஆகல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, அந்த மாதிரி ஆகல அப்படின்னா நாமளே என்ன பண்றோம், அந்த ரேட்டிங் 700 rupees per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு பைபேக் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டோட காஸ்ட் வந்து 2,80,000 rupees அப்படின்னா பைபேக் என்ன பண்ணிக்கிறோம், என்ன ரேட் பைபேக் பண்றோம் அப்படின்னா 5,60,000 rupees கேரண்டீடா பைபேக் பண்ணிக்கிறோம். இது வந்து கஸ்டமருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை வந்து நீங்க வந்து வெறும் கஸ்டமரா மட்டும் நீங்க வரும்போது இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இன்னொன்னு கஸ்டமர் நம்ம இன்வெஸ்டரா வர்றதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் பிளாட் நீங்க கஸ்டமராகவும் வரீங்க, ஒரு பார்ட் வந்து கஸ்டமரா வரீங்க, ஒரு பார்ட் இன்வெஸ்டரா வரீங்கன்றப்போ இப்போ இதே சேம் 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து நம்ம என்ன ரேட் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா 4 lakhs வாங்குறோம். 28 registration cost 20,000 rupees, total cost 4,20,000 rupees. அப்போ ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 4,000 rupees. இதுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட் கேஷ் ஃப்ளோ. முன்னாடி சொன்னா இல்லைங்களா ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நம்ம வந்து அபார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இதுக்கு தான் வந்து நம்ம ரெண்டல் இன்கம் கிரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஆனா இங்க நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்ஸுக்கு நம்ம வந்து ரெண்டல் இன்கம் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா 40 months உங்ககிட்ட உங்களோட பிளாட் அக்ரிமெண்ட் பண்ணிப்போம் ரெண்டலுக்கு. அதுல நம்ம வந்து ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். அந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுல வர ப்ராஃபிட்டை கஸ்டமர்ஸ் கூட ஷேர் பண்ணிப்போம். யூஸ்வலா கஸ்டமர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பட் லாஸ் வந்ததுன்னா டெஃபினட்டா அக்செப்ட் பண்ணி மாட்டாங்க. அப்படின்றதுனால ஒரு யூனிஃபார்ம்டு ப்ராஃபிட்டா ரெகுலரா வர மாதிரி ஒரு ரெகுலரா மந்த்லி ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி மந்த்லி மினிமம் ஒரு 10,000 rupees அந்த பிளாட்டோட ரெண்டல் இன்கமா கொடுத்துரும் 40 months.
கேரண்டீடா. அதுவும் எவ்ரிதிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரிட்டன் அக்ரிமெண்ட்ல இருக்கும், நாட் இன் ஓரல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். எல்லாமே ரெண்டல் அக்ரிமெண்ட் எல்லாமே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். அப்போ 10,000 rupees per month எனக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்குது அப்படின்னா 40 monthsக்கு என்ன கிடைக்கும்? நியர்லி 4 lakhs rupees வரும். அப்போ 4 lakhs rupees அப்படின்றது நான் பிளாட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். நான் பிளாட் வந்து என் பேர்ல தான் இருக்கு, என் பேர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, பிளாட் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. இருந்தும் அந்த பிளாட்டோட காஸ்ட் 40 monthsல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். அப்போ வந்து 3 yearsல உங்களோட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளாட் அப்ரிசியேஷன். முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா 750 rupees கேரண்டீட் அப்ரிசியேஷன் சொல்றோம். அதே மாதிரி இந்த பிளாட்டும் கேரண்டீட் அப்ரிசியேஷன் 750 இருந்ததுன்னா இது மூலியமா அது மூலியமா ஒரு 1,60,000 to ஒரு 2 lakhs rupees ப்ராஃபிட் வரும். அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த 10,000 rupees மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு ரிட்டர்ன் வருது இல்லைங்களா, அதை வந்து நீங்க வேற ஏதாவது குமுலேட்டிவ் எப்பவுமே வந்து பவர் ஆஃப் குமுலேட்டிவ் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா வி டூ இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சொல்றது. ஹவு டு டூ குமுலேஷன்ஸ். குமுலேட்டிவ் தெரிஞ்சா மட்டும்தான் அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த 10,000 rupees per month வர்றது வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மந்த்லி ஒரு 2% ரிட்டர்ன் வர மாதிரியோ ஒரு 3% ஒரு ரிட்டர்ன் வர மாதிரியோ பண்ணோம் அப்படின்னா அகெயின் திஸ் 4 lakhs will become another 4 lakhs. அப்போ நம்ம டோட்டலா இந்த நார்மல் 4 lakhs rupees நம்ம 3 years டைம்ல எவ்வளவு மாத்துறோம் அப்படின்னா மினிமம் 12 lakhsல இருந்து ஒரு 14 lakhs rupees வரைக்கும் மாத்துறோம். தட் மீன்ஸ் 3 to 3.5 times மல்டிப்ளை பண்றோம் இந்த ஒரே ஒரு 4 lakhs rupees இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன். இட் இஸ் நாட் ஒன்லி நீங்க மட்டும் பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது, உங்களோட பணமும் பணம் சம்பாதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 lakhs rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அந்த பிளாட்டோட வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கு, அது மூலியமா சைமல்டேனியஸா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ரெண்டல் இன்கம்ஸும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு இது தேர்ட் கேட்டகரி என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரி. இப்போ இது முன்னாடி சொன்ன மாதிரி இதுல வந்து டோட்டலா ஒரு 5,000 plots நம்ம பண்ண போறோம். டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 crores டோட்டல் ப்ராஜெக்ட். இதுல 5,000 plotsல நீங்க ஒரு இன்வெஸ்டரா வர முடியும். இன்வெஸ்டரா வரும்போது நீங்க என்ன பண்ணும்போது என்கிட்ட 4 lakhs இல்ல, ஒரு 3 lakhs இல்ல அப்படின்னா என்கிட்ட ஒரு 1 lakh மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இந்த 1 lakh rupeesல நீங்க வந்து இன்வெஸ்டரா கம்பெனியோட இன்வெஸ்டரா வர முடியும். எப்படி இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த 5,000 plotsல ஒரு பிளாட் உங்களுக்கு 600 square feet பிளாட் வந்து உங்க பேர்ல சேல் அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சேல் அக்ரிமெண்ட் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 20 months அக்ரிமெண்ட் பீரியட். இந்த 20 months அக்ரிமெண்ட் பீரியட்ல நீங்க எப்ப வேணாலும் இந்த லேண்ட் வந்து உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டோட லேண்ட் ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 2,25,000 rupees இருக்கும். இந்த 2,25,000 rupees ஒர்த் லேண்ட் உங்க பேர்ல ரெண்டல் அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் பண்ணி கொடுப்போம். எப்ப வேணாலும் நீங்க அது உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த 20 months பீரியட்ல என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மந்த்லி ஒரு ரெண்டல் பெனிஃபிட்டா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பிளாட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல, அந்த லேண்ட்ல நம்ம வந்து அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். அந்த அதர் ஆக்டிவிட்டிஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவோம். எவ்வளவு ஷேர் பண்றோம் அப்படின்னா 5,000 rupees per month, 5% per month. இப்போ 5% per month அப்படின்னா 5,000 rupees per month வரும். எவ்வளவு மந்த் அக்ரிமெண்ட் பீரியட்? 20 months அக்ரிமெண்ட் பீரியட். இப்போ நான் வந்து 10 months பீரியட்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன் அப்படின்னா அந்த 10 monthsக்கு நம்மளோட ரிட்டர்ன் பெனிஃபிட்ஸ் வரும். இல்ல நான் 20 monthsக்கு நான் வரைக்கும் வெயிட் பண்ணி 20 months கழிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த 20 monthsக்கு உங்களுக்கு அந்த ரெண்டல் பெனிஃபிட் வரும். அப்போ 5% per month அப்படின்னா 5,000 into 20 months கழிச்சு பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் 1 lakh rupees உங்களுக்கு ஆஸ் அ ரிட்டர்னா வந்திருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி குமுலேட்டிவ் பவர் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்போ ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் அந்த ரிட்டர்னை குமுலேட்டிவா இன்வெஸ்ட் பண்ண தெரியணும். இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்ச இந்த 5,000 rupeesல வந்து அனதர் ஒரு 50,000 rupees ஏர்ன் பண்ணி கொடுக்கும் திருப்பி. அகைன் 21st month வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். நீங்க அந்த பிளாட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனா பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களோட கேபிட்டல் ரிட்டர்ன் வேணா எழுதி கொடுத்தீங்கன்னா வில் கிவ் யூ தி ரிட்டர்ன் ஆஃப் யுவர் கேபிட்டல் ரிட்டர்ன் கொடுக்கும். இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு ரேட் அந்த பிளாட்டோட காஸ்ட் 2,25,000 rupees. பட் ஆஃப்டர் 20 monthsக்கு அப்புறம் இட் மே கோ அப் டு 3 lakhs ஆர் இட் மே கோ அப் டு 3.5 lakhs. பட் ஆனா ஆஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ரேட்ல கொடுக்கும் அப்படின்னா 2,25,000 rupees அதே ரேட்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைப் ஆஃப். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் பிளான் 2,80,000 rupees பைபேக் அக்ரிமெண்ட் கொடுக்குறோம். கேரண்டீட் அப்ரிசியேஷன் 700 rupees கேரண்டீட் அப்ரிசியேஷன். அப்போ 2 lakhs into 80,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5,60,000 rupees மாறுது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு இன்வெஸ்டரா வரும். 4 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். 800 square feet பிளாட்டை உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு மந்த்லி ரிட்டர்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கமா மந்த்லி 10,000 rupees வருது. பிளஸ் சைமல்டேனியஸா உங்களோட பிளாட்டும் அப்ரிசியேஷன் ஆகுது. இது மூலியமா இந்த உங்களோட 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க குமுலேட்டிவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா அகைன் அனதர் 4 lakhs நீங்க ஏர்ன் பண்ண முடியும்.
அப்போ டோட்டலா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 4 lakhs rupees இன்வெஸ்ட்மெண்ட்டை மினிமம் 12 lakhsல இருந்து ஒரு 14 lakhs rupees மாத்துறீங்க. அடுத்தது தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 1 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் 20 months பீரியட்ல 2 lakhs மாறுது. 2 lakhs மாறுது. இது ஒரு இது மூணுக்கு மூலியமே நீங்க வந்து ஆஸ் அன் இன்வெஸ்டரா வர முடியும். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஓரியன்டட் பிளான்ஸ். இப்போ நீங்க வந்து இது கஸ்டமரா வரதுனால வரலாம், இல்ல நான் என்கிட்ட இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இல்ல, பட் ஐ நோ கிளையன்ஸ் எனக்கு தெரியும், இது மூலியமா நான் எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஜாயின் அஸ் அ பிசினஸ் பார்ட்னர். நீங்க வந்து கம்பெனியோட ஒர்க்கிங் பார்ட்னரா ஜாயின் பண்ணலாம். இதுக்கு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ரெடியா இருக்கு. சைட் ரெடியா இருக்கு, ஆஃபீஸ் ரெடியா இருக்கு, சப்போர்ட்டிங் சிஸ்டம் ரெடியா இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஒன்லி திங் யூ நீட் டு டூ சம் ஆக்ஷன்ஸ். என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அந்த செல்லிங் ஸ்கில். முன்னாடி பார்த்தது வந்து மணி ஸ்கில்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் ஸ்கில்ஸை பத்தி பேசணும். இந்த செல்லிங் ஸ்கில்லை நம்ம கத்துக்கணும். இந்த செல்லிங் ஸ்கில்லை நம்மளால எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னா, வேர்ல்டுல எல்லா பிசினஸும் ஒரே ஒரு ஃபார்முலால ரன் ஆகுது. அந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க கத்துக்கணும். எல்லா பிசினஸும் நாட் ஓன்லி நம்மளோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும் கிடையாது, வேர்ல்டுல இருக்க எல்லா பிசினஸும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலால தான் ரன் ஆகுது. அப்போ அந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் எல்லா பிசினஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இந்த பிசினஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டைமை யூஸ் பண்ண தெரியணும். டைமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா மணி மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. உங்களோட டைமும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், உங்களோட கான்டாக்டும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், உங்களோட எனர்ஜியும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், உங்களோட இன்டெலிஜென்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போதைக்கு நம்ம வந்து உங்ககிட்ட என்ன கேட்கிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் யுவர் டைம். உங்களோட டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் வேணும் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசினஸ் பார்ட்னரா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஒரு கிளைண்ட் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றக்கூடிய ஒரு கிளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ரியல் எஸ்டேட்ல ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில யூஸ்வல் 2% இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்மளும் இங்க 2% தான் கொடுப்போம். பட் ஆனா இட்ஸ் நாட் ஒன் டைம் கிடையாது, 10 times கொடுப்போம். மந்த்லி இந்த மந்த் நம்ம பிசினஸ் பண்றது மூலியமா குமுலேட்டிவா நெக்ஸ்ட் 10 monthsக்கு உங்களுக்கு 2000 நெக்ஸ்ட் 10 monthsக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ நான் ஒரு கிளைண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது மூலியமா எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா 20,000 rupees. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மந்த் ஒர்க் பண்றேன், ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 10 monthsக்கு உங்களோட இன்கம் வந்து 2,000 rupees வந்துட்டு இருக்கும். ஒரு நம்ம பெட்ரோல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்காவது அந்த இன்கம் இருக்கட்டுமே. பட் ஆனா நம்ம இங்க இன்னைக்கு வந்து ஜாயின் பண்றது நம்மளோட இன்னைக்கு பேசுறது வந்து இந்த 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டார்கெட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மினிமம் 2 ல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணணும். இது என்ன ஏர்ன் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்றதுன்னா இது வந்து ஒரு 120 days ப்ராஜெக்ட்னு எடுத்துங்க. ஒரு 90 days ஒரு 90 to 120 days ப்ராஜெக்ட், 3 to 4 months ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி எடுத்துங்க. திஸ் 4 months வந்து உங்களோட லைஃபே டோட்டலா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். எப்படி பண்ண முடியும்னா இன்னைக்கு பண்ணக்கூடிய டெய்லி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 months ஒரு 100 daysக்கு 120 daysக்கு நம்ம ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ண போறோம். என்ன ஹேபிட் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை பத்தி டெய்லி ஒரு 10 கிளைண்ட் கிட்ட பேச போறோம். இந்த ப்ராஜெக்டை பத்தி 10 கிளைண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம கிட்ட வாங்கிடுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டா வாங்க மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பிசினஸ்க்கும் ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேல் வேணும் அப்படின்னா யூ நீட் டு ஸ்பீக் வித் 10 customers. 10 ப்ராஸ்பெக்ட்ஸ் கூட நீங்க பேசுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் 1 customer. அப்போ நம்மளுக்கு எனக்கு ஒரு கஸ்டமர் வேணும்னா நான் எத்தனை பேர் கிட்ட பேசணும் அப்படின்னா 10 கஸ்டமர் கிட்ட பேசணும். 10 கஸ்டமர் வேணும், 10 கஸ்டமர் வேணும் அப்படின்னா எத்தனை கஸ்டமர் கிட்ட பேசணும், 100 கஸ்டமர் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் கெட் 10 clients. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 கிளைண்ட் கிட்ட பேசி ஒரு சேல் கூட ஆகல அப்படின்னா என்னடா யூஸ்வலா ஃபார்முலால என்ன சொன்னாங்க, 10 கஸ்டமர் கிட்ட பேசினா ஒரு சேல் வரணுமே, பட் வரலையே அப்படின்னு நினைக்க கூடாது. அடுத்த 10வது 20வது கஸ்டமர் 20 கஸ்டமர் கிட்ட நீங்க பேசுறப்போ 2 சேல் வரலாம். பட் ஆனா யூனிவர்சல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா 10 கஸ்டமரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் டெஃபினட்டா வாங்குவாங்க அப்படின்றதுதான். இன்கேஸ் அது மாதிரி உங்களால பண்ண முடியல, பேச முடியல அப்படின்னா, வரல சேல்ஸ் வரல அப்படின்னா there is something wrong in your conversation or your communication. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட லீடர்ஸ் கூட உட்காந்து நான் இந்த மாதிரி பேசணும் அப்படின்றது. ஸ்டார்ட் அப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 20 கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்க உங்களோட லீடர்ஸோட வச்சு மட்டும் தான் பேசணும். அவர் வந்து எப்படி பேசுறாருன்றதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. எடுத்த உடனே நீங்களே பேசி நீங்களே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா யூ வில் லூஸ் த கஸ்டமர் அண்ட் ஆல்சோ யூ வில் லூஸ் யுவர் ப்ராஃபிட்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி 10 நியூ கஸ்டமர் நம்ம பாக்குறப்போ நம்ம மந்த்லி எவ்வளவு கஸ்டமர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா இயர்லி ஒரு 300 கஸ்டமர்ஸ். ஏன் 30 days சொல்றேன் அப்படின்னா
நம்ம பண்ண போறது ஜாப் கிடையாது. சாட்டர்டே சண்டே ஆஃப், இல்ல பண்டிகைக்கு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு லீவு அப்படின்றதெல்லாம் கிடையாது. we are going to do business. பிசினஸ்னா 24/7 நம்ம ஓப்பன்ல இருக்கணும், கனெக்டிவிட்டியில இருக்கணும். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நம்மளோட ஆக்டிவிட்டி என்ன பண்ண போறோம், டெய்லி 10 கிளைண்ட்ஸ் கிட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பேச போறோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி பேச போறோம். இதனால எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 300 கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா ஒரு 10 கிளைண்ட்ஸா மினிமம் 10ல இருந்து 30 கிளைண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டேக் ஆஸ் மினிமம் ஆஸ் 10 கிளைண்ட்ஸ்க்கு நீங்க மினிமம் பேசுனீங்க, 10 கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வராங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் மூலமா 2000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னா 10 கஸ்டமர்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட 20,000 rupees. இந்த மந்த் நீங்க ஃபுல் ஃபிளெஜ் ஒர்க் பண்றீங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க ஒர்க் பண்றதை ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு சாலிடா 20,000 rupees இன்கம் வந்துட்டே இருக்கும். இதுதான் பெரிய அட்வான்டேஜ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி குமுலேட்டிவ் ப்ராஃபிட், குமுலேட்டிவ் உங்களோட ஒர்க் எஃபோர்ட் எல்லாமே குமுலேட்டிவா ஆகிட்டே இருக்கு. குமுலேட்டிவ் பவர் ஆஃப் குமுலேட்டிவ். அப்போ நீங்க இப்போ இந்த 20,000 rupeesன்றது பிக் மணியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில 70% ஆஃப் த பாப்புலேஷன்ல அவங்களோட மந்த்லி இன்கம் இப்போ இந்த 20,000 rupees தான். ஏன் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட தேர் பேயிங் நவ 50% தான் சேலரி கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இது பெரிய பணம் அப்படின்னா டெஃபினட்டா இட் இஸ் வெரி பிக் மணி. ஈவன் நம்ம இப்போ கூட நம்ம இந்த 20,000 rupeesக்காக இன்னைக்கோட மீட் கிடையாது. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்னிங் பிக் மணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 3 monthsக்கு நம்மளோட ஷெட்யூல் ஹேபிட் என்ன சொல்லியிருந்தேன், டெய்லி 10 நியூ கிளைண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்றோம், 300 கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறோம். 300 கிளைண்ட்ஸ்ல இருந்து 10 கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் வாங்கிட்டாங்க. 150 to 200 கிளைண்ட் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நம்ம முன்னாடி என்ன மெயினா சேல்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண தெரியணும். ரிஜெக்ஷனை பர்சனலா எடுத்துக்க கூடாது. ரிஜெக்ஷன்ன்றது அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாங்குறதுக்கு கொடுக்கணும் இல்லை, இது மூலியமா சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கணும் இல்லை நீங்க நினைச்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் லெவல நம்ம வந்து ரிஜெக்ஷனை நம்ம கத்துக்கணும். இப்போ ஒரு 300 கிளைண்ட்ஸ்ல 200 கிளைண்ட்ஸ் வேணானே சொல்லிடுவாங்க. முன்னாடி டைரக்டாவே சொல்லிடுவாங்க வேணாம். பட் 10 கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் வாங்கிடுவாங்க. பேலன்ஸ் 90 கிளைண்ட்ஸ் வந்து யோசிச்சு சொல்றேன், எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க, 2 months டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் என்ன பண்ண போறோம்னா செகண்ட் மந்த் சேம் ஒர்க் தான். என்ன ஒர்க், 10 நியூ கிளைண்ட்ஸ். அப்போ செகண்ட் மந்த் முடியறதுக்குள்ள நம்ம டோட்டலா எவ்வளவு கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா 600 நியூ கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். 600 நியூ கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா 600 கிளைண்ட்ஸ் மூலியமா நம்மளுக்கு மினிமம் ஒரு 30 to 40 கிளைண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். 30 to 40 கிளைண்ட்ஸ் வந்ததுன்னா என்ன நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும், ஒரு கிளைண்ட் மூலியமா. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மந்த்ல நம்ம பர் டே 10 நியூ கால்ஸ் பண்றோம். 300 கால்ஸ் பர் டே, 60 to 90 ப்ராஸ்பெக்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. அதுல ஒரு 10 to 15 சேல்ஸ் நடந்ததுன்னா நம்மளோட இன்கம்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட் மந்த்தும் சேம் ஒர்க் தான். என்ன பண்ண போறோம், 10 நியூ கால்ஸ் பண்ண போறோம், 10 ஃபாலோ கால்ஸ் பண்ண போறோம். டோட்டலா நமக்கு எவ்வளவு ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 120 ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைக்கும். அது மூலியமா 20ல இருந்து 30 கிளைண்ட் நமக்கு கிடைப்பாங்க. 20ல இருந்து 30 கிளைண்ட் நமக்கு கிடைச்சாங்கன்னா அந்த மந்த் நம்மளோட இன்கம் 40,000 rupees. ஃபர்ஸ்ட் மந்த் நம்மளோட இன்கம் 20,000 rupees. இந்த மந்த் 40,000னா இப்போ டோட்டலா செகண்ட் மந்த் நம்மளோட இன்கம் எவ்வளவு வரும் அப்படின்னா 60,000 rupees. இன்றைய சூழ்நிலையில 60,000 rupees இன்கம் ஏர்ன் பண்றதுன்றது இட் இஸ் a வெரி பிக் மணி. 60,000 rupeesன்றது. அப்போ அந்த 60,000 rupees ஒரு 60 டேஸ்க்குள்ள நம்ம ஏர்ன் பண்றோம். அப்போ 60,000 rupees எவ்வளவு நாள் வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் 10 monthsக்கு உங்களோட இன்கம் வந்து 60,000 rupeesல ஒரு ரூபாய் கூட கம்மியாகாது. அதுதான் பெரிய அட்வான்டேஜ். தேர்ட் மந்த் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் ஒர்க். என்ன ஒர்க், 10 நியூ கால்ஸ் பர் டே. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 நியூ கால்ஸ் பர் டே, 20 ஃபாலோ கால்ஸ் பர் டே. ஏன்னா நமக்கு வந்து ஃபாலோப்ஸ் நிறைய இருக்கும். அப்போ நம்ம 200 ப்ராஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நியர்லி 30 to 40 கிளைண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 டோட்டலா 60,000 rupees தேர்ட் மந்த் இன்கம். அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 20,000, செகண்ட் மந்த் இன்கம் 40,000, தேர்ட் மந்த் இன்கம் 60,000. தேர்ட் மந்த் நம்மளோட இன்கம் வந்து 1,20,000 rupees இருக்கும். ஃபோர்த் மந்த்தும் சேம் ஒர்க் நம்ம பண்ண போறோம். 10 நியூ கால்ஸ், 30 ஃபாலோ கால்ஸ், டோட்டல் 300 ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் 40 to 50 நியூ கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. 50 நியூ கிளைண்ட்ஸ். அது மூலியமா நம்மளுக்கு டோட்டலா ஃபோர்த் மந்த் இன்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 80,000 rupees நம்மளுக்கு இருக்கும். அப்போ டோட்டலா நம்மளோட ஃபோர்த் மந்த் இன்கம் 2 lakhs rupees மினிமம் இருக்கும். அப்போ 4 lakhs rupees 2 lakhs rupees மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ நம்ம இந்த 2 lakhs இன்கம் வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி திங் டு. பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓஸ் கூட இவ்வளவு இன்கம் இருக்குமான்றது தெரியாது. அப்போ நம்ம இந்த 4 monthல ஒரு குமுலேட்டிவ் ஒர்க் பண்ணி இந்த 2 lakhs இன்கம்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம்.
நெக்ஸ்ட் 4 monthsல. இந்த நெக்ஸ்ட் 4 months நம்ம என்ன நம்மளோட ஹேபிட் என்ன பண்ண போறோம்? 10 நியூ கால்ஸ் பர் டே. அடுத்த கொஸ்டின்ஸ் நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா, நியூ கால்ஸ் பண்றது நாங்க ரெடி. வேர் இஸ் த நான் யார்கிட்ட பேசுறது, எப்படி பேசுறது, அதுக்கு நான் எங்க அந்த லீட்ஸ் ஜென்ரேட் பண்றது, நான் லீட்ஸ் எப்படி இது பண்றது, இது எல்லாமே நம்மளோட லீடர்ஸ் கிட்ட வந்து நீங்க 1-to-1ல உட்காந்து பேசுங்க. எப்படி எனக்கு லீட்ஸ் கொடுப்பீங்க, எனக்கு எப்படி சப்போர்ட்டிவ் செஷன் கொடுப்பீங்க, எனக்கு வந்து எப்படி அந்த நான் கிளைண்ட்ஸ் கிட்ட நான் எப்படி பேசுறது, இது எல்லாமே நீங்க உங்களோட லீடர் கிட்ட உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா டெஃபினட்டா. இல்லாட்டி நம்மளோட ஆஃபீஸ்க்கு வாங்க, டீனர் ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம ஒரு 1-to-1ல உட்காந்து பேசுவோம். 1-to-1 உட்காந்துல நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் நீங்க எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா உட்காந்து பேசுவோம். நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகலாம். இது மட்டுமே இது வந்து உங்களோட டைரக்ட் பிசினஸ். இன்னொரு பிசினஸ் நீங்க எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க செல்லிங் ஸ்கில் மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, என்னால ஒரு டீம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா இன்னும் பெரிய பிசினஸ் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி லீடர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிருக்கீங்களா, அதே மாதிரி நீங்களும் ஒரு லீடரா மாற முடியும். இந்த லீடரா மாறதுக்கு யூ நீட் சம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் டீம் ஹேண்ட்லிங் குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டிஸ்லாம் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அகைன் நம்ம ஒரு 1-to-1 பிசினஸ் மீட்ல உட்காந்து 1-to-1ல பாக்குறப்போ, இல்ல நம்ம ஆபீஸ்ல மீட் பண்றப்போ, இல்ல உங்க லீடர்ஸ் கிட்ட உட்காந்து பேசுறப்போ we will discuss all about these things. இந்த லீடர்ஷிப் பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்னா அது மூலியமா மட்டுமே ஒரு 1 lakh to 2 lakhs rupees நீங்க வந்து ஈஸியா மணி ஏர்ன் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் ஹேவிங் a டீம் ஹேண்ட்லிங் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 1 lakh rupees to 2 lakhs rupees நீங்க அடிஷனலா உங்க இன்கம்ஸ் வந்து நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். அகைன் நம்ம அல்டிமேட்டா நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு பிசினஸ் மூலியமா நம்மளோட லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் மிகப்பெரிய மணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஒரு 10 months இன்கம் மட்டும் தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் டைம்க்கு இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். உங்களோட லைஃப் டைம் ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும்ன்றது நம்ம அகைன் வந்து 1-to-1 செஷன்லயும் நம்ம லீடர்ஸ் கிட்ட வந்து உட்காந்து பேசுறது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் டு பி ஃபார் எவ்ரிதிங். உங்களுக்கு டீம் ஹேண்ட்லிங் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு, என்னால செல்லிங் பண்ண முடியும், என்னால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற கேப்பபிள் நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்க முடியும். சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நீங்க உங்களை எவ்வளவு சீக்கிரமா சக்சஸ் பண்ணீங்க, உங்களை சீக்கிரமா சக்சஸ் பண்ணதான் கம்பெனியும் சீக்கிரமா சக்சஸ்ஃபுல்லா அடையும். அப்போ உங்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு ராங் ரூட்லயோ உங்களை நாங்க எடுத்துட்டு போக மாட்டோம். உங்களை மேக்ஸிமம் சக்சஸ் சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு தான் எங்களோட எய்மா இருக்கும். ஓகேங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட உங்களோட 10 எனிமீஸ் சூஸ் பண்ணுங்க. மைண்ட்ல வந்து உங்களோட 10 எனிமீஸ் சூஸ் பண்ணுங்க. இந்த 10 எனிமீஸ் உங்களுக்கு 10 அவங்களுக்கு எதிர்க்க நான் வந்து பெரிய லெவல்ல வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைங்க. ஏன் 10 எனிமீஸ் சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு பகைவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன சொல்றது அப்படின்னா பொறாமப்படுறவங்க இருக்காங்களோ அவ்வளவு நம்மளோட வளர்ச்சி அதிகமாகும். அதுதான் வந்து கான்செப்ட். மேசிவ் சக்சஸ் நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஹியர். நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம வந்து எல்லாரையும் அன்மியூட் பண்றோம். நீங்க உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க கேட்கலாம், இல்ல நம்ம பேச முடியுமா பேசலாம். ஓகேங்களா? சார் நீங்க வந்து உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். நீங்க எல்லாமே அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருன்னா டவுட் எதனா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம் சார். ஹலோ ஹலோ இது ஹலோ கேக்குதா? கேட்க சொல்லுங்க சார். சார் இப்போ இது கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி என் வைஃப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். நீங்க எங்க இருக்கீங்க சார்? சென்னையில இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க நீங்க? ட்ரிப்ளிகேன். எங்க சார்? ட்ரிப்ளிகேன். ட்ரிப்ளிகேன். ஓகே. நம்ம ஆஃபீஸ் டி நகர்ல தான் சார் இருக்கு. நீங்க தமிழ் அவரை கூப்பிட்டு நம்ம ஒரு வாட்டி நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க. நம்ம ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து we'll give you complete guidance. எப்படி பண்றது, எப்படி ஒர்க் பண்றது, நீங்க என்ன மாதிரி ஸ்டைல்ல என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்கும். லீட்ஸ் எப்படி ஜெனரேட் பண்றதுல இருந்து அந்த லீட்ஸ் கூட நம்ம எப்படி பேசணும்ன்றதுல இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு கத்து கொடுப்பேன். ஓகே ஓகே சார். நான் அட்ரஸ் வாங்கிட்டு நான் வரேன் நேர்ல. வாங்க சார். வெல்கம். உங்க நேம் சார்? அலீம். அலீம். ஓகே. எஸ். சார் வேற யாருக்கும் என்ன டவுட் இருக்குங்களா சார்? சார் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணாலும் எங்களால கொடுக்க முடியும். ஏன்னா அல்டிமேட்லி we need you to success. ஏன் அப்படின்னா உங்களோட சக்சஸ் பேஸ் பண்ணி தான் கம்பெனியோட சக்சஸ் இருக்கு. உங்களை வந்து நாங்க 1 year கழிச்சு சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு ட்ரை பண்ணவே மாட்டோம். நாங்க சொன்ன மாதிரி we need 120 days of yours.
இந்த 120 டேஸ்க்குள்ள நாங்க சொல்றது மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மினிமம் உங்களோட இன்கம் 1 lakh to 2 lakhs rupees சாலிடா வரும். உங்களோட இன்கம் கண்டினியூஸா, நாட் அந்த மந்த் மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் மந்த் கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ் எல்லாமே உங்களோட இன்கம்ஸ் வந்து நாட் லெஸ் தென் 6 digits கம்மி இல்லாம இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரூவ் அண்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். இந்த ப்ரூவ் அண்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால தான் நாங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நம்மளால பேச முடியுது. அன்சாரி சார், நீங்க யாருக்காவது நீங்க பேசணும்னா அவங்க டீம்ஸ் கூட பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் கேளுங்க. என்னோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. ஸோ வர்மன் சார் வந்து எனக்கு பாஸ்ட் 1.5 years தெரியும். அண்ட் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய சைட் எல்லாமே நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஷூரிட்டியில தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். நல்ல ஒரு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க கேட்கலாம். அண்ட் இப்போ லாக்டவுனா இருக்கு, குவாரண்டைன் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம சைட் விசிட் அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஒன்ஸ் இது ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சைட் விசிட் போய் பார்க்கலாம். இல்ல இப்போதைக்கு நம்ம சைட் விசிட்ஸும் மேனேஜ் பண்ண முடியும் சார், நம்ம பண்ணலாம். ஓகே ஓகே ஃபைன். இருக்கு, நம்ம சைட் விசிட்ஸும் மேனேஜ் பண்ணலாம். ஓகே. ஸோ யாராச்சும் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லை சைட்டு பார்த்துட்டா வாங்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாலும் வர்மன் சார் கிட்ட பேசிட்டு நம்ம சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தாக்கா இப்போ கேட்கலாம். அப்படி இல்லைனாலும் என்னோட நம்பர் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு என் நம்பர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சில புது மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். உங்க நம்பர் இங்கே சொல்லிடுங்க சார். ஃபைன் ஃபைன் ஓகே ஃபைன். என்னோட நம்பர் வந்து 9884045369. தமீம் என் பேரு. 9884045369. இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஸ்லோவா ரிப்பீட் பண்ணிடுங்க. ஓகே 9884045369. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த நம்பர்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல இல்ல மெசேஜ்ல வந்து நீங்க ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணினாக்கா, ஏன்னா கம்பெனி வெப்சைட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க, ப்ரௌசர்ஸ், பேம்ப்ளெட்ஸ் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல நான் ஷேர் பண்றேன். எனக்கு நீங்க ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணுங்க. சார் டி நகர் ஆஃபீஸ்க்கு வரணும்னா என்ன டைமிங் வரலாம்? சார் மார்னிங் 10 ல இருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கு சார். எனி டைம் வரலாம். ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இருக்கா? சரி ஓகே. இல்ல எனக்கு 6 o'clock வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஓகே. அதுக்கு மேல தான் நான் கூட்டி வர முடியும் உங்களை. வாங்க சார். ஆஃப்டர் 8 till 8 o'clock வரைக்கும் இருக்கு ஆஃபீஸ். ஓகே சார். ஓகே. we welcome you all sir. நம்ம எல்லாரும் வந்து டெஃபினட்டா வந்து லாக்ஸ்ல சம்பாதிக்க போறோம், 6 digitல சம்பாதிக்க போறோம், பெரிய பணம் சம்பாதிக்க போறோம். ஈவன் எந்த மாதிரி சுச்சுவேஷன், யார் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்மளுக்கு சாதகமா மாத்திக்கிறவங்க வந்து வெரி சக்சஸ்ஃபுல் பீப்புள். நம்ம இந்த மாதிரி ஒரு COVID-19 ஒரு பேண்டமிக்கான ஒரு சுச்சுவேஷனையும் நம்மளுக்கு சாதகமா மாத்தி லைஃப்ல பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காகவும் நம்ம எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது தமிழுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், காட்க்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிப்போம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். வெல்கம் டு அவர் டீம் ஆஃபீஸ்க்கு வாங்க சார். நம்ம நெக்ஸ்ட் டைரக்டா மீட் பண்ணி பார்க்குறப்போ இன்னொரு நம்ம டைரக்டா நல்லா பேசுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். Thank you so much, sir.